ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் ஹோம் கிச்சன். இந்த வீடியோவில் ராஸ்பெரி மஃபின்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து நல்லா உடச்சி அதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அது ஒரு விஸ்க் வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் அது ஈஸியாக இருந்ததுனால ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அது கூட சுகர் வந்து 1/2 கப்பு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து பீட் பண்ணணும். அது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக இருந்தால் போதும், சால்ட்டை 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மெல்டட் பட்டர் 1/2 கப்பு, அப்புறம் மில்க் ஒரு 1/2 கப்பு, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா விஸ்க் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சுகர் அதில் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதில் பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 2 கப்ஸு, ஆல்மோஸ்ட் 250 கிராம்ஸ் வரும், அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட இதை வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு ஓட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அது பியூர்லி ஆப்ஷனல். நான் சும்மா கொஞ்சம் பைண்டிங் நல்லாயிருக்குன்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டு அதில் 1.5 கப்பு ராஸ்பெரிஸ் எடுத்திருக்கேன். முழு ராஸ்பெரிஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம அந்த மாவில் கொஞ்சம் அப்படி பெரட்டி எடுத்துக்கணும். ஸோ அதை மாவில் நல்லா பெரட்டி எடுத்த பிறகு அதை இந்த பேட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா என்ன ஆகும்னா அந்த ராஸ்பெரி சும்மாவே அப்படியே ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா எல்லாமே சேர்ந்து கரைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம மஃபின் ட்ரே கொண்டு வந்து மஃபின் ட்ரேவை வந்து நல்லா ஒரு பட்டரில் நல்லா மஃபின் ட்ரேவை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாவெல்லாம் ஒரு ஸ்கூப்பாக நம்ம போட போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 12 மஃபின்ஸ் கிடைக்கும் இந்த மாவுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் மஃபின் ட்ரேவை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு ஸ்கூப்பாக உள்ளே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இது வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 190 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸு இந்த டைம்குள்ளே நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும், நடுவில் பேக் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா திரும்பி ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு 23-24 மினிட்ஸ்லேயே ரொம்ப நல்லா வெந்து எனக்கு கிடச்சிது. ஸோ மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே வச்சிடாதீங்க, அப்புறம் கருகி போயிடும். ஸோ பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி எடுத்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் அந்த இது குத்தி பார்க்குறேன், அது உள்ளே வந்து உங்களுக்கு எதுவுமே ஒட்டலை, நல்லா வெந்திருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு, எடுத்து பார்க்க ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஹெல்த்தி என்னென்னா ஃப்ரூட்டும் இருக்குது, ஒரு 1/2 கப் சுகர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், தட்ஸ் ஓகே. பட் உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு மஃபின். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஸோ ராஸ்பெரிஸ் நீங்கள் வச்சுருக்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you again.